எங்கதான் போனாரு? பெட்ரூம் வரேன்ட்டு ஆளே காணோம். வீட்டுல இருந்து பாக்குறேன், எங்க போனாரு அவரு? வச்சுட்டு யாரும் ஆ வச்சுட்டேன் மாமா. அப்புறம் என் மாப்பிள்ளைக்கு மூஞ்சி எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை மாமா. நேற்று இருந்து வந்து கண்ணு காட்டாம வச்சிருக்கான். எங்க தான் போனான்? வேற என் மேல கோவமா இருக்கா. இன்னும் இருக்க முடியல. இதெல்லாம் சமாதானப்பட்டலாம். ஏய் கிடவா நானும் வர மாட்டேன், நீங்களும் வரக்கூடாது. வாங்க போலாம். வராம இல்ல என்ன வர விடாமல நான் கூட்டு போக மாட்டேன். ரொம்ப நீ இப்பதானே பழி வாங்குறீங்க. வர வர நீங்க கழுத்துல செயினே போட வேணாம்னு சொல்லிட்டு நீங்க போட்டு விட்டுட்டீங்க. அதான் ரெண்டெல்லாம் ஆறிடுச்சுல உள்ள தானடா. சரி. நல்லா தான் இருக்கு இது. உன் பழிபாடு தானே தானே இது. ஆமா, 11th இருந்து இதெல்லாம் வச்சிருக்க. இதெல்லாம் ஒரிஜினல் இல்ல, அதனாலதான். சரி, அங்க எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க, வாங்க போலாம். முடியாது. வரவா? உங்க கதை புரிஞ்சிடுச்சு. என்ன கதை? ஒரு திட்ட வேண்டியது, கத்த வேண்டியது, கோச்சிக்க வேண்டியது, அப்புறம் லஞ்சம் லஞ்சம் வாங்க வேண்டியது, இதே பண்ணிட்டு இருக்கீங்கல்ல நீங்க. ஆடா இது நல்லா இருக்குல்ல. ஒன்று நைட்டு ஃபுல்லா வச்சு செஞ்சுட்டீங்க, வாங்க போலாம். நோ எனக்கு நடக்க வேண்டிய நடக்காம நான் வர மாட்டேன். வாடிப்பட்டு போலாம். கொடு போலாம். பாருங்க, நைட்டு ஃபுல்லா வாங்கிட்டீங்க. நான் வாங்கினேன் நைட்டு ஃபுல்லா வெறும் கொடுத்தேன். சரி, அதுக்கு என்ன இப்போ? வாங்கிட்டே இருக்கேன். ஒன்னாவது கொடுக்குறியா திருப்பி? முடியாது முடியாது. இன்னைக்கு நீயா கொடுக்காம நான் நகர மாட்டேன். பாபுச்சி போலாம். நேரமா இங்கே இருந்துட்டோம். வாடி தங்கம். நோ. சின்ன பிள்ளை, இன்னைக்கு என்ன உனக்கு? எழுந்து வான்னு வேணும். நாங்க தள்ளி ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் முடியாது. வேண்டாம், எழுந்துருங்க. நோ. வேண்டாம், ரவுடித்தனம் வேண்டாம். முடியாது. ஆமா, போலாம். நோ. இப்ப என்ன? வாங்கிட்ட. ஹலோ, இவ்வளவு கிட்ட வர சொல்லல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. தள்ளி வா புஜி. நீ பொண்டாட்டி ரொம்ப கண்டிஷன் போடுற. நான் வர சொல்லிட்டல, வாங்க போலாம். நோ. தெரியும், உங்க தயவு எதிர்பார்க்கறதுனால தானே இவ்வளவு வெறுப்பேத்துறீங்க. நீ வேணா விட்டு போடும். இப்ப என்ன? ஏன் கொடுத்தா போலாம். சரி, அப்புறமா தரேன். இது நான் நம்புறதாவே இல்லை. தரேன்னு சொல்லிட்டல. நம்பலாமா? நம்ப புச்சி. உண்மை நம்பிக்கை வரமாட்டேந்தே. அவனை கொன்றுவேன். சரி டென்ஷன் வேண்டாம். நம்புறேன். அப்பலாம் ஒரு வழி ஒத்துக்கிட்டிய ரவுடி பையன். பரவாயில்ல. ரவுடியாவே இருந்து ஆ, என்ன பண்ண போற? கடிச்சு கொத்திடுவேன், வாங்க. கோதுறேன். அவனே வாண்ண. சரி வந்துட்டேன். அப்புறம் ஆளை காணுமே. ஐயோ, ஜாலி வந்துட்டாரு. ஆமா, அப்படியே சுத்திட்டு வராரு. சரி, அவள் தூக்குறதான ஒரு வேலை, அதையும் பிரெயின் பண்ணிடலாம். ஆடா வா. எங்க காலையில இருந்து ஆளே காணும். நைட்டு கூட சாப்பிட வரல. அதான் கேக்குறாங்க. அதெல்லாம் நாங்களே சமைச்சு சாப்பிட்டோம். அச்சா, எங்கடா இருந்தீங்க? எங்க நம்ம பக்கத்து வீட்டுல தான் இருந்தோம். 2 வீட்டுக்கு நான் வந்தேன். நான் சொன்னது சாணத்து வீடு, அந்த பக்கத்து வீடு. ஓ, அங்க இருந்தீங்களா? அவர் கிருஷ்ணகிரி போனாரா? ஐயோ, என்கிட்ட வந்தார்ல, அதான் இழுத்துருப்பா. குடிச்சிட்டு இருந்த நம்ம பொண்ணு இன்னைக்கு திருப்பி தூக்கி வச்சிருக்கோம். சும்மா சொல்லி தூக்கி போனோம். அமைதியா இருக்கும். நமக்கு இது தோம்பு பேசுவாளா பேச மாட்டாளா? எப்படி இருக்கும் பாரு இந்த ஹார்ம்ஸ் எல்லாம். எவ்வளவு வேலையா இருக்கான். அப்படின்னு பார்க்கும்போது மேடம் ஒண்ணுவா உன்னை இம்ப்ரெஸ் பண்ண எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டல அந்த டெக்னிக்கு. இன்னைக்கு அவளை விருப்பத்தேன். வா. கை வலிக்கும் வந்து உட்கார். அதெல்லாம் எனக்கு வலிக்காது தட்டா. வலிக்கவே வலிக்கும். நீ வலிக்காதுதான். சரி வந்து உட்காருங்க. நாங்க அண்ணாந்து பக்கம் நீ கழுத்து வைக்குது. புரிஞ்சுது. என் தாத்தாக்கு இதே வேலை வந்துட்டோம். இது ஹாலுங்க. பிடிக்கலாம் விழுந்துருவேன். புரியுதுல்ல? இருங்க, அந்த பக்கம் திரும்பிடு. நோ புரிஞ்சுது. செல்லக்குட்டி என்ன? சாரிடா தங்கம். சாரிய வேண்டாம், புரிய வேண்டாம். ரொம்ப பண்ணிட்டானோ? பேசாத. சரி சாரி. என்ன பார்த்தா சிரிக்கிறாரு அவரு. ஒன்றுவான். சாரிடா. உன் பொண்டாட்டி வரட்டும், நீ கோத்து விடுற ஒண்ணு. நோ அதான் தவறான செயல். உனக்கெல்லாம் அதான் சரியான செயல். பொண்ணுதான் பார்த்து சிரிக்கிறான். நம்ம பொண்ணை பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கானே. விழுந்துரும் வலிக்கும் பிடிச்சிருப்பானோ. கரெக்ட் இருக்குது பாரு. யார பாக்குறான்ட்டு. அது போதுமா? அப்புறம்பா இன்னைக்கு எங்கேயும் போலையா? போகணும்டா, நிறைய வேலை இருக்கு. நேத்தி அங்க போயிட்டீங்க. நான் எங்க போனேன்? இந்த அம்மா அங்க போயிட்டாங்க. இந்த அம்மா போயிட்டவே பின்னாடி போயிட்டேன். ஓய், எல்லாரும் இங்க போனீங்க. அங்க போனேன். ஒரு நாளாச்சு அம்மா வீட்டுல தூங்கின்னு தோணுச்சு, அதனால நான் போனேன். அதனால அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஆமா, அப்புறம் பார்த்தா இவர் வந்து நிக்கிறாரு. அதான் இருக்கணும்னு சொல்லிட்டேன், அதனால அவர் வந்துட்டாரு. ஆனாலும் உனக்கு இருக்க இது இருக்கு. எங்க தோணுதோ அங்க தூங்கணும். சூரிய மட்டும் விட்டு வச்சிருக்க. அங்கேயே போயிட்டு வந்துடுறேன். கரெக்டா இருக்கும். வேண்டாம். அத்தா,
ரூம் போலாமா படிக்க? இவ்வளோ ஒருத்தி காம இருக்க நீ என்ன கம்மி இருக்காள் அம்மியா விருப்பித்ரா அப்புறம் பாரு என் பொண்ணை பக்கம் பேச மாட்டோம், இதையே இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். இதுகிட்ட இருந்து கை எடுத்தாதான் என் பொண்ணுகிட்ட போவோம். ஏன்பா இங்க ஹால் தானே, சாஞ்ச மாதிரி உட்காரட்டுமே, எப்பவே பிடிச்சிட்டு இருக்கணுமா என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கோவம் வேண்டாம் கோவம் வேண்டாம். ஏச்சா நான் கோபப்படாம இருக்கே தங்கம், பயப்படாத. என்னடா குட்டிமா அப்படி பார்க்குற? நீங்க வில்லங்கமா ஏதோ பண்ண போறீங்க, வேண்டாம். ஏச்சா அவங்க சேச்சவே சரியில்லை. என்னடா தங்கம் வெயிட் பண்ண, அவ இப்படி உட்காந்துட்டு இருக்குது வேண்டான்றீங்க? வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ். ஆமாப்பா, உனக்கும் கையெல்லாம் வலிக்கும்ல. கரெக்டு தான், உங்களே சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன. நோ 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 நோ, புரிஞ்சிச்சு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உடச்சல குட்டி என் செல்லும் நீ. ஓ ஷட் அப். சார் என்ன எதுக்கு சார் இழுத்து போட்டிருக்கீங்க? ஒரு ஸ்டாண்டு தேவை அதான். என்னப்பா நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிருக்க? பட்டு நீ வாய் திறக்கல. அப்புறம் நாங்க வந்து நாங்க வில்லங்கத்துல மாட்டிருக்கா? விவரம் ஆமா நாங்க விவரம் ஆயிட்டோம். என்ன தங்கச்சி போல் சொன்னா அண்ணன் சொல்றான். பரவாயில்ல, நாங்க இப்படியே சொல்லிக்கிறோம். போது எனக்கு தெரிஞ்சது இடுப்புக்கு மட்டும் சாஃப்டா இருந்தா போதுமா, மொத்த உடம்புக்கும் வேணும்ல. அதான் பக்கத்துல உட்கார வச்சு தப்புன்னு புரிஞ்சு அதை தூக்கி உட்கார வச்சுட்டா. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுல பிரச்சனையா இருக்கணும்னு ஃபீல் பண்ணணும்னா அவளை பெத்தப்பா இல்ல என்ன பெத்தப்பா, அவங்க 2 பேருக்கும் இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணா உங்களுக்கு கேளுங்களேன். அவங்க 3 பேர்ல யாருக்கோ அதுக்கு பிரச்சனை சொல்லட்டுமே. சேச்சே, இப்படி பத்திரம் பாத்துக்கிற மாப்பிள்ள இருக்கும்போது நாங்க ஃபீல் பண்ண போறோம். பொண்ணை தாங்குறாரு, அது எங்களுக்கு எந்த கவலையில. அதானே, இது என்ன இன்னைக்கு நேத்தாயவன் பண்றான். இப்படி உட்கார வைக்கிறீங்கன்னா தானே திட்டிருப்பேன். இப்போ எனக்கு சந்தோஷம்ப்பா. அவங்களுக்கு தப்பா படல. தப்பா படல. என் பொண்ணு கூட கொஞ்சிட்டு இருந்தப்பா. நான் உங்க பொண்ணு கூட கோச்சிட்டு இருந்தேன், நீங்க பாத்தீங்க. உங்க அம்மாவும் அதுக்கு சாட்சி. உங்களுக்கு ஏன் அம்மா இல்ல உன் தங்கச்சி, புரியுதா? நேத்து என் பொண்ணு கூட பெட்ரூம்ல தானே இருந்த. பேச்சு பேசுறீங்க. உன் புள்ள இல்லைன்னு சொல்ல சொல்லுங்களேன். என்ன அமைதியாவே இருக்கா? என்ன பண்ணணும்? என்ன பேச்சு பேசலாம் பாரு. அவர் பொய் சொல்லல. நீ என்ன விருப்பத்துறேன்னு இது நீங்க ஹால்ல என்ன பண்ணீங்களோ அததான் அவர் சொல்றாரு. நேத்து பண்ணீங்களா, அதுக்கான பலன் இது, அனுபவிங்க. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஏய் போய் சொன்னேன், வேணாண்டா வேணாம், இதை பத்தி தெரியும், இந்த கல்ச்சரை பத்தி தெரிஞ்சும் பண்ணல, அப்ப இங்கே வந்து பாத்துருக்காங்க. பெட்ரூம் போலடா. உன் பொண்ணு பெட்ரூம்ல என் பேரன் தான் எப்ப பாருந்தா எது சொன்னாரு வா பெட்ரூம் போலான்ட்டு. அப்பத்துல இருந்தா இருந்திருப்பாரு. கிழிச்சா வந்து உன் பொண்ணை சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுமா பெட்ரூம் என்ன இருந்துச்சு சொல்லு. அது வந்து டாடி. சொல்லு. இல்ல டாடி, அவர் தான் சொல்லி தரேன் ரூமுக்கு கூட்டு போயிட்டு. எப்படி டாடி எல்லாரும் மட்டும் சொல்றது? அவன் ரூமுக்கு வந்தேன். ஏன் அத்தை மிரட்டுறீங்க? நேற்று உங்க ஆயத்தெல்லாம் இங்க இருக்கும்போது தானே சொல்லிட்டு நம்ம போனோம். எப்படி சொல்றீங்க? இப்படி இல்ல நிரூபிப்ப. அது வந்து என் தங்கச்சி விருப்ப திரட்டு உன் தலையில மண்ணலி போட்டுக்கிட்டல. போவே இல்லடா. நிரூபி. இதுக்கு பேர் போய்க்கணும். ஏன் போராட்டி நம்புவால? அப்பா நம்புவாரா? எங்க டாடி நம்புவாங்களா? இவன் கெடுத்துட்டான்னு இப்ப சொன்னா என்ன பண்ணுவ? அப்போ ரூமுக்கு வந்தாரு அவரு. தானே இருந்தேன். ரூமுக்கு போனா என்ன கூப்பிட்டாரு தானே? இங்க இருந்தேன், ஆனா அதெல்லாம் நான் கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லையே. பொய் சொல்லாத. நான் எதுக்கு போய் சொல்லணும்? நான் உங்க கூட பேசினேன்னா என்ன? இல்லல்ல, நீ கூட தானே பேசிட்டு இருந்த. நீங்க என்ன பேசிட்டு கவனிக்கிறதா என் வேலை? நீயும் உங்க அண்ணியும் உங்க வீட்டுக்கு போயிட்டீங்கல்ல? ஆமா போயிட்டோம். அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு லேட்டா கிட்ட வந்திருப்பாரு. ஸோ அது வரைக்கும் அவர் என் கூட தான் இருந்தாரு. புரியுதுல? என் கூட. வேண்டா சிவா போய் சொல்லாத. ஏடா என்ன நடக்குதுங்க? இங்க தானே இருந்த. இல்லப்பா போய் சொல்றப்பா. ஓ உங்க கூட இருந்தாரு. சரி இங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது அது பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருந்தீங்க? ஆமா, நீ ஏதோ படிக்கணும் தான் புக் எடுத்துட்டு வந்த, அதுல பெட்டி. நீ படிப்பியேமா திவ்யமா, அதுல பெட்டி. லேப்டாப்பாயா? அதான் தூக்கிட்டு வந்து சொல்லி கொடுந்துச்சு. அப்புறம் அதுல சார்ஜ் இல்லைன்னு சார்ஜ் போட்டு எடுத்துட்டு போனா அப்படி கூப்பிட்டா. ஃபுல்லா சார்ஜ் இருந்துச்சு. அவர் போய் சொன்னாரு, ஆமா நேற்று இங்க சொல்லல, அதான் ஃபுல்லா இருக்கு இங்கே இருக்கலான்ட்டு. அது இப்ப என்ன, அவன் கட்டிக்க போற பொண்ணு கூட அவன் ரூம் போயிருந்தான். இதுல என்ன இருக்கு? என்னென்ன நடக்குதுங்க? ஒன்னும் இல்ல, விடுங்க. என்ன பண்ணிட்டு போட்டோம். என் பொண்ணுகிட்ட பேசவே மாட்டீங்க. இந்த பொண்ணு உட்கார வச்சிருக்கீங்க. என்கிட்ட இன்னைக்கு சாவடி வாங்க போறோம். உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சலோ வான் முள்ள போலாம். இங்க எதனா பண்ணிட்டு போட்டோம், குடும்பம் நமக்கு எதுக்கு? விருப்பித்தாதடா. நீ பண்ணதுக்கு இங்க நீ அனுபவிக்கிற. இதை கேட்டு என் தங்கச்சி கஷ்டப்பட தேவையில்லை, புரியுதுல? நம்ம சரி தப்பு பண்ற. பண்ணிட்ட, நீ சரி பண்ணிட்டு வா. முடியலையா இங்கே கடை. என் தங்கச்சி விட போதும், அவளுக்கு இருக்கிற வழியே போதும். மனசு வலி கொடுக்காதீங்க தயவுசெய்து. இதை கேட்டு அவன் வந்து போக வேண்டாம். இருக்கு அவள் சீக்கிரம் அந்த சோகத்தை சொல்லாது. மனசுக்குள்ளேயே போட்டு வெம்போம். அது எனக்கு தேவையில்லை. நாங்கள் கிளம்புறோம். விருப்பித்தத நிரூபிச்சா நிரூபி, இல்லாம சொல்றதுக்கு தலையாட்டினா அது உன் இஷ்டம். எங்களை விடுன்னு அவளை விடு என்கிட்ட. முடியாது. என் பொண்டாட்டி என்ன விட மாட்டேன், புரியுதுல? உங்களுக்கு அதை பொண்டாட்டி தெரியலையாப்பா? பேத்தனா அவர் பரிவாங்கன்னு மட்டும் தானே தெரிஞ்சது. அதுதானே சாக்கடையா தானே பரவாயில்ல உட்கார வச்சு கொஞ்சிட்டு இருந்தீங்க. சும்மா கொஞ்சம் சொல்லாத.
சாப்பிட்டா என்ன, சாப்பிடலாம் உனக்கு என்ன, அவ என்ன சாப்பிட்டா உனக்கு என்ன, அவ வெரைட்டியா சாப்பிடலாம் உனக்கு என்ன, இந்த மாதிரி கேள்வியில யார்ப்பா கேட்டது? இருக்கவங்க டிஸ்டர்பன்ஸா இருக்காங்க, ரூமுக்கு போலான்னு சொன்னது யாருப்பா? வேண்டாண்டா அப்படி சொல்லாதடா. ரூமுக்கு கூப்பிட்டதே நீதான். டேய் அப்படி சொல்லாத. பாரமே எப்படி பேசுறான்ட்டு சொல்லாம எனக்காக. நான் நேத்தே சொன்னேன் உங்ககிட்ட, இதுக்கான பலனை நீங்க நாளைக்கே அனுபவிப்பீங்க. அனுபவிங்க. என்ன நீ அப்படி சொல்ற? இல்ல, என்ன என்ன நேற்று சொன்னதுதான். நீங்க கொஞ்சிட்டீங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்ட ஒரு பிரயோஜனமும் இல்ல, அது விளைவை நாளைக்கு பாப்பீங்கன்னு சொன்னேனே நான் தான். நோ 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 நோ. எங்க அப்பா முன்னாடி எங்க டாடி முன்னாடி நல்ல பேர் கிடைச்சிச்சு. இது இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணிக்கோங்கப்பா, எனக்கு தெரியாது. எனக்காக நீ நிக்க மாட்டேன். அப்புறம்னா அண்ணி எப்போ வருவாங்க? உண்மையில எனக்கு கேள்வி கேட்கறேன். எப்படி நிக்க முடியும்? நான் இந்த இடத்துல இல்லையே. அப்போ அப்ப நீ நம்ப மாட்டேன். பழிவாங்கத்துக்குள்ள ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. உண்மை. தான் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி பல வாட்டி யோசிங்கன்றது. நானுன்னு வந்துட்டா எதுவுமே யோசிக்க மாட்டேன்னா அனுபவிச்சு தாங்கணும். அனுபவிங்க. உங்களை கட்டின பாவத்துக்கு நான் அனுபவிக்கிறேன், அவ்வளவுதான். ஏய் அம்மே, நான் இங்க இல்லாம நான் மீட்டிங் தான் அட்டன் பண்ணேன். எனக்கு அது தெரியாது சார், சாரி. திருப்பி என்ன சார் கூப்பிடுற? ரூம் வந்து ஆசையா வந்தேன். அப்புறம் ப்ளீஸ் தான் ப்ளீஸ் தான். நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். ஆனா உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட பேசுவீங்க, நாங்க பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசின வரும் கிட்ட? நேற்று என் மூட்டை என்னவோ சொன்னதை அதை பத்தி என் பொண்ணு கேட்காதா? உங்ககிட்ட என்னோ சொன்னாரு. எவ்வளவு நேரம் ஒரு ரூம்ல இருந்தாரு? ஒரு ரூமுக்கு வர வரைக்கும். யார் ரூமுக்கு எப்போ வந்தாரு? அது அட்லீஸ்ட் ஒரு ரூமை விட்டு வெளியே போற டைமிங் தெரியல, அதை கொஞ்சம் சொல்ல தெரிஞ்சுக்கிறேன். 2 to 3 years என் கூட தான் இருந்தாரு. 2 to 3 years. பாரா, நாட் பேட். என்ன பண்றா? இங்க இருந்து நான் வெளியே போகும்போது 9:45 to 10 இருக்குமா அரௌண்ட். ஆமாண்டா, 10க்குள்ள தான் நீ கிளம்பிட்டிய. நான் ஸ்ட்ரகிள் பண்ணி எங்க அம்மா வீட்டுக்கு போக எனக்கு 1/2 hour ஆச்சு. நான் பொறுமையா நடந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்து நான் எங்க அம்மா ரூம்ல போய் 10:30 தான் என் பெட்ரூம்ல ரீச் ஆனேன். அவ்வளோ நேரமாச்சு. செகண்ட்ல ஓடிட்டு வீடி. அப்போ அந்த 10:30ல இருந்து ஒரு 2 to 3 hours, நீ 2.5 hours வச்சுக்கோய. 11:30, 12:30, 1 மேக்ஸிமம் 1 o'clock வரைக்கும் கூட இருந்தாருன்ற. ஆமா, 1 மணி வரைக்கும் என் கூட தான் இருந்தாரு. போய் சொல்றா தெரியும். ஷட் அப். ஓகே. அதுக்கப்புறம் என் ரூமுக்கு வந்தாருன்ற. ஆமா, நான் ஒரு 10:30க்குள்ள என் ரூமுக்கு ரீச் ஆனேன். ஒரு 10:15, 10:30 வச்சுக்கோயேன். நான் ரீச் ஆன 1 hourல அவர் வந்தாரு. 11:30க்கு வந்தாரு. நான் மாத்திரை சாப்பிடணும்னு எடுத்துட்டு வந்தாரு. மார்னிங் மாத்திரை நான் மதியம் சாப்பிட மாட்டேன்னு சண்டை போட்டேன். அப்போ 11:30க்கு நடுவில் என்னை பக்கம் வந்தாரா? அது நடுவில் ஃபோன் வந்துச்சுன்னு போனாரு. அப்போ மேபி உன்னை பார்க்க வந்திருக்கலாம். ஃபோன் வந்துச்சுன்னு அதுக்கப்புறம் திருப்பி ரூமுக்கு வந்தாரு. ஆமா, திருப்பி வந்தாரு. ஆனா மாத்திரை எடுத்துட்டு வந்தவர் அதுக்கப்புறம் ரூமை விட்டு வெளியே வரலையே. என்ன போய் சொல்றியா? அவர் யார் ரூம்ல இருந்தாருன்றதுக்கான ப்ரூஃப் என்னால காட்ட முடியும். உன்னால காட்ட முடியுமா? சரி, என் டைமிங் தெரியல வச்சுக்கோ. ஆனா அந்த 9:30 to 10:30 என் கூட தான் இருந்தாரு. அந்த 11:30 வரைக்கும் உன் கூட இருந்தாரு. நல்லா யோசிச்சுக்கோ. ஒரு வேளை ஏதோ தூக்க கலக்கத்துல ஞாபகம் மாட்டியா சொல்ல போற. ஒரு வாட்டி திங்க் பண்ணிக்கோ. எனக்கு ஒன்றும் கோபமும் இல்ல, நான் ஒன்றும் மண்டை அடிப்படவும் இல்லை மற்றவங்கள மாதிரி. வாயை உடைச்சிருவேன். அப்ப நீங்க தெளிவா இருக்கீங்க. நான் தெளிவா தான் இருக்கேன், போதுமா? அப்ப சரி. அண்ணா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன பண்ண சொல்லு. நேற்று அன்னைக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சுல்ல? ஆமா. அந்த மீட்டிங் உங்க லேப்டாப்ல தான் அட்டன் பண்ணாங்க. அது ரெக்கார்டட் மோட்ல போட்டாங்க. அந்த லேப்டாப் கொஞ்சம் எடுத்துட்டு வாயே. என்ன இதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சமாதானம் கேக்குறீங்க? நேத்து எங்க அண்ணி என்னை எங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுனால நான் பொறுமையா இருந்ததுனால டைம் ஆயிடுச்சு. அவங்க 10 o'clock லாகின் பண்ணி ஆகணும் அந்த மீட்டிங்க்கு. ஸோ அதை என் அத்தானை விட்டு லாகின் பண்ண வச்சாங்க. அது வீடியோ மீட்டிங். அதுல ரெக்கார்டட் மோட் போட்டு வச்சுட்டு வந்தாங்க அவர் அட்டன் பண்ண சொல்லிட்டு. அவர் தான் அதை அட்டன் பண்ணிட்டு இருந்தாரு 10:30 வரைக்கும். அவங்க என்னை விட்டுட்டு திரும்பி வர வரைக்கும். பிளஸ் அதுக்கப்புறம் அவருமே அதை ஜாயின் பண்ணிட்டாரு கூடவே அவங்க கூட. ஸோ 11:15 வரைக்கும் அவர் அந்த மீட்டிங்ல தான் இருந்தார். அப்புறமா மாத்திரை போடலன்னு என் ஞாபகம் வந்ததுனால மாத்திரை எடுத்துட்டு என்னை தேடிக்கிட்டு 15 minutes ஆச்சு அவருக்கு நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்தாரு. புரியுதா? ஸோ இதுக்கு எங்களுக்கான ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்கு. அவர் உங்க ரூம்ல இருந்ததுக்கான ப்ரூஃப் நீங்க காட்டுங்க. தானே பார்த்தேன் என் மாப்பிள்ள தங்கமாச்சு. இந்த ஆளுங்க பேசுறாருன்னு என்ன பண்ணுவான்னு பயந்துட்டேன். இப்ப சொல்லுங்க. ஐயோ, வேற ரூமுக்கு வரலன்றது நான் சொல்லவே இல்லையே. மிஸ் திட்டுவாருன்னு அப்படி விட்டுட்டேன்.
பரதேசி பொய் சொல்லிச்சா இது? சொல்லு, நான் ரூம்ல இருந்தேன்னா சரி அவங்க பாவம் மறந்துட்டு இருப்பாங்க, விடுங்க. அது எனக்கு வந்த ஞாபகம் தான் டாடி இருக்கு. அவ சொன்னாலும் தான். நீ செத்தார இன்னைக்கு இன்னைக்கு வாங்குற அடியில ஜென்மத்துக்கும் நீ அதை மறக்க மாட்டடா. ஓய் நான் போயிட்டு ரொம்ப வரைக்கும் தெரியும். வேண்டாண்ணா, அவங்க ப்ரூஃப் கேட்டாங்க, நான் வேணா எடுத்துட்டு வந்துச்சு, அதை அவங்க மறந்துட்டாங்களாம்ல. அப்ப சரிடா. ஏய் நான் கேட்குறேன் பதில் சொல்லு. தள்ளுங்க. மாட்டேன் சாரிடா. உன்னை வெறுப்பேத்துறன்ட்டு தப்பு நான் பண்ணவே மாட்டேன். வச்சு எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான், எப்பவுமே மறந்துடல நீ அதை. அவ ரீமா இல்லைன்னு நீ வரேன்னு சொன்னதுக்கே பார்த்தல இங்க. ஒருத்தனை பண்ணிட்டேன்டா. முட்டாள்தனை பண்ணல, என் தங்கச்சி கிட்ட தள்ளி போற பாத்துக்கோ. நீ பாரு அவன் என்ன சொல்றான்ட்டு. நான் உண்மையை தான் சொல்றேன். நீ இந்த மாதிரி தப்பு பண்ண அவதான் உன்னை விட்டு விலகுறா, தெரிஞ்சுக்கோ. அப்புறம் ஒரு ஏரியா இல்லாம இருக்க போற பாத்துக்கோ. அவன் அந்த வார்த்தை சொல்ல வேணாம் சொல்லு. இன்னைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்கலாம்ல, எனக்கு போர் அடிக்குது. 3 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, வீட்டில் பூஜை இல்லை, அதனால நாளையில இருந்து இருப்பா, ஓகேவா? ஐ ஆமால, நாளைக்கு சாமி கும்பிடணும்ல. நீ என்கிட்ட பேசு. பூஜைக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டீங்களா? இருக்கிறதுக்கு அவமானமா இருக்கு. போக முடியாதே. கல்யாண கதை பேசுங்க. கண்ட கரும கதெல்லாம் இருக்கு. எல்லாம் ரெடி. காலையில புள்ளியார் பூஜை, அப்புறம் என்ன கொடை வச்சு கும்பிடுறது. உனக்கு என்ன பாயசம் வேணும் சொல்லு, அதே செய்யலாம். பாயசம் நீங்க செஞ்சீங்கன்னா கொடுத்துருவாங்களா இங்க? என்ன பாயசம் கேட்குறீங்க, அது நல்லா மிக்சியில அடிச்சு வடிகட்டி தரேன். இங்க அப்பெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆமே என்னடா என்ன உன் பிரச்சனை? காலையில் எப்படி ரெக்கார்டு போடல போட்டா? என் தங்கச்சி தான் சொன்னான். என்னடா சொல்ற? வரும்போது கேபில் சிஸ்டம் ஆன்ல தானே இருந்துச்சு. ஆமாண்டா. எனக்கு ஃபோன் பண்ணி சிஸ்டம் ஆன் பண்ணி ரெக்கார்ட் மோட்ல வச்சுட்டு லிங்க் தொடர்றதுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் வச்சுட்டு வர சொன்னோம். நீ அசிஷுவல் அதெல்லாம் கவனிக்காம லிங்க் இருக்கு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ண உடனே நீ உட்காந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அப்போ உனக்கும் தெரியும். இப்போ எனக்கு தெரியாது, ரெக்கார்ட் மோட் ஆன்ல மொத்தம் வைக்க சொன்னா எதுக்குன்னு தெரியாது. நான் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா உங்ககிட்ட ப்ரூஃப் காட்டுறதுக்காக பண்றா போல சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். நைட்டு சொன்னான். அதனால தான் ரெக்கார்டு மூட்ல இருந்துச்சு. அதை சேவ் பண்ணி வச்சிட்டீங்க. ஆமாம், இவங்க உள்ள கூப்பிடும் போதே கேன மாதிரி ஓகே சொல்லும் போதே எங்களுக்கு தெரியும் ஏதோ பிரச்சனை வரப்போகுது, அதனால தான் அவன் சொன்னாத. அந்த ரெக்கார்டு இல்லைன்னா சிவா புருஷன் சார் அப்படி சொல்லாதடா. உண்மையை சொன்ன அப்பே உனக்கு காப்பு வைக்க ரெடியாக இருந்திருக்காங்க. என்கிட்ட என்ன கித்தி அவன் முட்டை பாரு. மறுபடியும் வேண்டதை பண்ணிடாத. சும்மாவே நேற்றுனா இவ்வளவு வெறுப்பேற்றணும். பக்கத்தில் உட்கார்ந்து கம்மன் இருந்தாலேன்ற கோவத்தில் தாண்டா பண்ணேன். ஆனால் இவ்வளோ பண்ணி தாண்டா காரணம். நான் என்ன பண்ணேன்? நீ போட்ட கண்டிஷனால் தானே அவன் என்கிட்ட வரல, அதனால தான் இவ்வளவு பண்ணேன். மவனே வா என் தனியா. ஆப்பு அப்போ இல்லை ஆப்போ இல்லை மவனே, உனக்கு வா கொடுக்குற குடில ஜென்மத்துக்கும் நீ இது மாதிரி பண்ண மாட்டேன். டேடி தெரியாம பண்ணிட்டேன். பண்ணிட்டல, இனிமேல் தெரியாம கூட அதை பண்ணக்கூடாது. அதுக்கு கொடுக்குற குடில கொடுத்தாதான் அவனை நீ அடங்குவ. டேய் வானடா சாரிட்டா மன்னிச்சிடறா. எல்லாம் என்ன வேலையோ தெரியல. அதானே வீடு வீட்டு இப்படியா பேசுவீங்க? நாளைக்குள்ள வாழ்ற பொண்ணுல அதுவும் தான். அவன் வாழ வேணாம், அவங்க குடும்பம் அவங்க வீட்டுல நினைப்பாங்க. நான் பார்க்கும்போது இங்க இருந்து ஒரு ரூமுக்கு போலான்னு தான் சொன்னாரு. நானும் அவங்க அம்மாவும் தான் கேட்டோம். சரி ஒரு பொண்ணு ஒரு பையன் ரூம்ல இருந்தா தப்பு தானே இருக்கமா என்ன? அப்படி இல்ல. அண்ணன் தங்கச்சி ரூம்ல உட்காந்து பேச மாட்டாங்க. தங்கச்சி மட்டும் மாட்டி உட்காந்து பேசுறீங்க. நீங்க எப்படி பேசுறீங்க? இந்த வயசான உனக்கே சொன்னா சுருக்குந்தே அவனை சொல்ற. அம்மா தெரியாம கல்யாண கதை தானே பேசிட்டு இருக்கோம். என்ன உடனே தங்கச்சி மூக்கு வைத்திரம் பாரு. என்ன பண்றது பண்ணிட்டு இது அவனை, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு இதுக்கு. இது தவறான செயல். நடி மவனே மாட்டேன், என்னைய பிளாக் பண்ண. ஆமா அப்படிதான் விட விடாதானே. அவனை உனக்கும் சேர்த்துதான் இருக்கு. அவனே மாட்டினியா? என்ன சேர்க்காத. வேணா ஜாலியாக கல்யாணம் கதை பேச வந்தோம், அது பேசலாம். அப்படி பாரு, என்னையும் இப்படி திரும்ப உடம்பு பண்ணி வச்சிருக்க. முத பார்க்கவே தவிர அவர் என் கை இறுக்கி பிடிச்சி வச்சிருக்காருல, அது மாதிரிதான் நான் ஆசையா பிடிச்சிருக்கேன். கோவமா பிடிச்சிருக்கேன். நோ 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 அவ்வளோ பார்க்க நினச்சிப்பா ப்ளீஸ். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பத்திரிக்கைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அத்தை வீட்டுக்கு எப்படி கொடுக்க போறீங்க? இப்படி என்ன சொன்னாரு? இந்த ஃபார்மாலிட்டிலாம் அவசியமானு கேட்டாரு. இன்விடேஷனை கொரியரில் அனுப்ப சொன்னாரு. அது கூட ஓகே தானே டாடி? எவ்வளோ ட்ராவல் பண்ணுவீங்க? அது என்ன சொல்றது, ஒரே ஒரு இன்விடேஷனுக்காக அவ்வளோ தூரம் போகணுமா? இதாண்டா சம்பிரதாயம் இருக்குல்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. ஆமா உங்க மூஞ்சி உருன்னு இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. அது அண்ணன் தம்பி வீட்டுக்கு போயிட்டு வந்த எஃபெக்ட் மா எஃபெக்ட். அப்பா சொன்னாரு பெரியப்பா. என்னை பற்றிலாம் பேசாத. ஆண்டி கத்துன்னு கத்திட்டு வந்திருக்காரு. அம்மா என்ன விஷயம்? பத்திரிக்கை பாத்தியா இல்லையா? ஆனா என்கிட்ட யார் காட்டினா? நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒருத்தர் கூட காட்டலையே. நீ பத்திரிக்கை பார்க்கலையா? இல்ல டாடி, அண்ணா கிட்ட கேட்டேன், அத்தா கிட்ட கேட்டேன், அண்ணி கிட்ட கேட்டேன், எல்லார்கிட்டையும் கேட்டேன். இன்னும் பிரிக்கல எடுத்துட்டு வரேன். இப்ப நீ பத்திரிக்கையே வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இப்ப கூட என் கண்ணில் காட்ட மாட்டாங்க. ஒன்னும் இல்லடி, பின்னாடி ஃபேமிலி டீட்டெயில்ஸ் போடுவோம்ல, சொந்தக்காரங்க பேர் போடுவோமே. ஆமா, அதுல அவங்க பெரியப்பா பெரியம்மா அத்தை, அவனோட அந்த பெரியம்மா பொண்ணு எல்லாரும் அதுல போட்டுட்டோம். சரி, ஃபர்ஸ்ட் டேடின்ட்டு உங்க அப்பா பேர் போட்டுட்டோம், மம்மின்னு.
அப்புறம் சித்தி சித்தப்பால வந்து மாலத்தி பேரை போட்டுட்டோம். மாலதி விஜய் போட்டாச்சு. அப்புறம் தாய் மாமன்கள்ல எப்பவும் போல இவங்க பேர்லாம் போட்டாச்சு. ஜெயமாமா இந்திரா மாமா அப்படி போட்டுட்டீங்க. ஆமா, பெரியப்பா அதில் அவங்கள போட்டோம். சித்தப்பால வந்து உங்க மாலை சித்தி கீழே அவங்க வந்துட்டாங்க. தாய் மாமன்கள்ல போட்டதுக்கு அப்புறமா கீழே வந்து உங்க அத்தை பேரும் மாமா பேரும் போட்டுட்டோம். அம்மாத்து பேரா? அவங்க பேருக்கு அப்புறமா இவரோட அத்தை பேரை போட்டுட்டோம், இவங்க தங்கச்சி பேரை. ஓ, அதனால கோவப்பட்டாங்களா? மட்டும் இல்ல, இங்கிலீஷ்ல ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் வரும்ல, ஆமா. அதில் தங்கச்சி பேர் போட்டு உன் பேர் போட்டுட்டாங்க. ம், தமிழ்ல தாங்கள் நல்வர் வேது நோக்கம் இருக்கும்ல, ஆமா. அதுல இங்க நம்மள அண்ணா பேரும் அண்ணி பேரும் போட்டுட்டாங்க. கீழே என் பேரும் மம்மி பேரும் போட்டுட்டாங்க. சரி. இந்த நல்வர் எதிர்நோக்கம்ல தங்கச்சி சொல்லிட்டு உன் பேரும் மாப்பிள்ள சொல்லிட்டு வீரா பேரும் போட்டுட்டாங்க. மாப்பிள்ளாம பொண்ணிகள என்ன நடக்குதுங்க? தனித்தனியா தான் போட்டாங்க. நீங்க வேற கோடு போட்டுலாம் போடல. போட்டாங்க என்ன கோடு போட்டு போட்டாங்க என்ன? இது ஒரு தூசு. தங்கச்சி போட்டு பக்கத்துல மாப்பிள்ளை போட்ட தங்கச்சி வீட்டுக்காரன் தான் நினைப்பாங்க. ஆசையா இருக்கே பாக்கணும்னு. இப்படி இருக்கும். இது வர உனக்கு வைக்கலாம். ஏன்டா இதை முடிச்சுக்கிட்டே இருக்க? அவ்வளவுதான் சமாதானம். திருப்பி கோவமா இருக்கா? எனக்கு காண்டாவது மோன உன்னை பார்க்க பார்க்க. ஒரு பொண்ணு பேர் வராததுனால கோவமா. அவங்க சொந்தக்காரங்க தானே. ஆமா, அப்படி கேக்குற. என்ன உருவம் பட்டவ அவ தானே. வைத்தியாவே இருக்க மாட்டீங்களா? என் குடும்பத்தோட என்கிட்ட வாங்கி கட்ட போகுது. அவங்க எப்படி உருப்பட்டவன் அவங்க? இது என் குடும்பம். என் அப்பா, என் அம்மா, என் அண்ணன். அண்ணி எதுக்கு அவளை கத்த வைக்கிறீங்க? சும்மா கேட்டேன். எங்க குடும்பத்தில் நீங்க சும்மாவும் கேட்க தேவையில்ல, காசு கொடுத்தா கேட்க தேவையில்ல. அதே தான் தங்க நானும் சொன்னேன். நீ வந்தாவா வர கட்டிப்போ. அப்படி ஒன்றும் யாரும் வரத்தாவில்லை. முடிஞ்சா பிள்ளைகளுக்கு இப்போ கிழிச்சிருப்பா.